வர்றவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து அது இது பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தால் கட்சிக்காக உழைக்கிறவன் கதை என்ன ஆவாங்கன்னா எப்பவும் பர்மனெண்ட்டாக கூலிக்காரனாக தான் இருக்கணும். நீங்கள் 10 பேர் 20 பேர் மேலே இருந்துக்கணும், உன் பிள்ளை பேரன் இவங்க வரணும். ஒரு பிரதமராக இருந்துட்டு நாட்டுக்கு பிரதமர்ன்ற நீ நாட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும்ல. நீ எதை பேசினாலும் ஹிந்தியில் பேசுனா நீ இந்தியாவினுடைய பிரதமரா அல்லது இந்தி மக்களுடைய பிரதமரா? பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த அன்றைக்கே ஏடிஎம்கே காலி. அண்ணாவையும் விட்டுட்டேன், இந்த இயக்கத்தை உருவாக்கின எம்ஜிஆரையும் விட்டு, அந்த எம்ஜிஆருக்கு துரோகம் செய்த ஒரு அம்மாவுடைய படத்தை பையில் வச்சுக்கிட்டு அம்மா திமுகன்றது போல அண்ணா திமுகன்னு சொன்னால் கழகத்தில் யாருமே மேலே இடத்துல பர்மிஷன் வாங்காமல் டிபேட்ஸ்லேயோ இல்லை யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூஸ்லேயோ போய் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு. இப்போ ஏற்கனவே விஜய் அவர்களே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. மத்திய பிஜேபி ஆட்சி நமக்கு கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி சொல்லி அதுக்கான காரண காரியங்கள்லாம் அதில் விளக்கியிருக்கார். உன் மண்டையில் ஏறலைன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஏதாச்சும் ஒரு 4 பேர் 2 பேர் 6 சீட்டு கிட்டா போதும் அப்படின்ற நினைக்கிற நிலைப்புக்கு நீ எதுக்காக உங்களுக்கு கட்சி? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எம்எல்ஏ திருச்சி சௌந்தரராஜன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியை பற்றி உங்களுக்கு அந்த வரலாறு எல்லாமே தெரியும். காங்கிரஸ் கட்சி இப்போ திமுகவோட தான் இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியல, தாவேகாவோட தான் போகும்னு சொல்ல முடியல. பார்த்தா இன்றைக்கெல்லாம் என்ன நியூஸ் வருதுன்னா, டிவிகே காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் விரும்புகிறாங்க, டிஎம்கேவோட கூட்டணியை ஒரு பக்கம் விரும்புகிறாங்க. அப்போ காங்கிரஸ் 2ஆக உடையும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ். காங்கிரஸ்காரங்க முதல்லேருந்து காங்கிரஸ்காரங்க 67 தோற்றதை பற்றி கூட நான் கவலைப்படலை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க தோற்று விட்டால் அதோட உங்களுடைய களம் முடிந்து விடவில்லை. நீங்கள் அடுத்த காலத்துக்கு நீங்கள் தயாராகணும். தயாராகி மக்களை தயார் பண்ணி ஆட்சி விடத்துக்கு வந்தவர்கள் மேலே இருக்கிற குறைகளை நிறைகளை எடுத்து சொல்லி உங்கள் கட்சியை வளர்த்துக்க வேண்டிய தவிர வளர்க்குறத பற்றி கவலைப்படலை. மேல்மட்டத்தில் இருந்த சில பேர் சுயநலம் காரணமாக நாம் இப்போ தோற்றுட்டோம், இனிமேல் வளர்க்க வேண்டும் வளர்க்கணுன்ற அறிவு கிடையாது இல்லாமல் மேலே இதை வச்சு இருக்கிற கட்சியை வச்சு எத்தனை பேர் நம்மள பதவிக்கு வரலாம், அந்த பதவியை சுகத்தை அனுபவிக்கலான்ற நினைக்கிற மனோபாவங்கள் விட்டதே தவிர கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா 67 என்னைக்கு தோற்றியோ அன்னையிலேருந்து உன்னுடைய போர் முறைகளை வகுத்துக்கிட்டு போயிருக்கணும். அண்ணாவே சட்டமன்றத்தில் ஆட்சி பீடத்துக்கு வந்ததும், அண்ணா முதல்ல வந்ததும் காங்கிரஸ்காரங்க அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரங்க பம்முன போது அண்ணா சொல்கிறாரு, நான் தேர்தலில் நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கல, ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் மக்கள் என் தலையில் தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ எனக்கே அது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் போய் மக்களை சந்திங்க, அவங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணுங்கள், உங்களுடைய மக்களுக்காக பாடுபடுங்கள், மக்களுடைய பிரச்சனை எடுத்துக்கிட்டு போராட்டங்கள் நடத்துங்கள். அப்படி உங்கள் கட்சியை வளர்த்து அடுத்த தடவை நீங்கள் வாங்க, நான் வரவேற்கிறேன்னார் அண்ணா. அதுதான் அண்ணா, தெரியுதா? வரட்டும்னு சொல்லிட்டு யார் வேணால் மக்களுக்காக போராடி வரணுமே தவிர இவங்களுக்கு லாலி பாடிட்டு இவங்களுக்கு எடுபடியாக இருந்துட்டு வர்றதெல்லாம் இதுக்கு ஒரு கட்சி தேவையில்லை. இது 4 பேர் பொழப்பு நடத்துறதுக்காக வச்சுருக்கிறதா தான் நான் கருதுறேனே தவிர கட்சின்னா நீ உன்னுடைய கட்சியை நீ எதுக்காக கட்சி வச்சுருக்கோ அந்த காரணங்களை சொல்லி ஆளுகின்ற ஆட்சியின் மீது ஏற்படுகிற குறைகள் நிறைகளை பற்றி பிரச்சாரம் பண்ணி மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்கி திரும்ப நீ வர்றதுக்கு பாடுபடணும். கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஏதாச்சும் ஒரு 4 பேர் 2 பேர் 6 சீட்டுக்கிட்டு தான் போதும் அப்படின்ற நினைக்கிற நிலைப்புக்கு நீ எதுக்காக உங்களுக்கு கட்சி? 4 பேர் பதவிக்கு வர்றதுக்காக மட்டும்தான் கட்சியாக மக்கள் பிரச்சனையை பேசுறது இல்லையா? எப்படி ஆளுங்கட்சிக்கு லாலி பாடிக்கிட்டு இருந்தால் நீ எப்படி மக்கள் பிரச்சனையை பேச முடியும் எழுச்சியாக? சும்மா வேணும்னா பேருக்கு பிள்ளையார் கோவிலுக்கு போய் சூடம் கொளுத்துற மாதிரி ஏதோ கொளுத்திட்டு வரலாமே தவிர தீவிரமாக அதில் நீ காட்ட முடியாது. தீவிரம் காட்டி அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன். இன்றைக்கி நாட்டில் பெரிய பிரச்சனை, மீனவர் சமுதாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே கச்சத்தீவு கொடுத்தது மிகப்பெரிய தவறு. அன்றைக்கி ஆட்சியில் இருந்தவர்கள் அதை தார வார்க்க வேண்டிய சூழ்நிலை, அவங்க ஊழலும் லஞ்சமும் பண்ணதுனால மத்திய சர்க்கார் கட்டுப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் அதை விட்டுட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற கட்சியோ கூட வழக்கு தொடர்ந்து இருக்கலாம், வழக்கு தொடர்ந்து அதை கொடுக்க முடியாமல் அப்படி பண்ணியிருக்கலாம், போவோம் அதுக்காக போராடலாம். அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் அவங்களுடைய ஆளுங்கட்சியோடய இருந்துக்கிட்டு ஏதாச்சும் 4 சீட்டு கொடுங்க 6 சீட்டு கொடுங்கன்னு பேரம் பேசிட்டு தான் இதுக்கு ஒரு கட்சி தேவையான்னு எனக்கு தெரியலையா? அந்த கட்சியிலே இருந்துட்டால் அதுலேயே 4 சீட்டு வாங்கிட்டு போயிடலாமே. 4 பேர் அவங்கவுங்க வாங்கிக்க வராங்க.
திமுகவிலே இருந்து உழைச்சிட்டு திமுகவிலே போய் கேட்கலாம். ஆனால் திமுகவுக்கும் நான் சொல்கிறேன், இப்போ என்னென்னா வர்றவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து அது இது பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா கட்சிக்காக உழைக்கிறவன் கதை என்ன ஆகும்னா எப்பவும் பர்மனெண்ட்டாக கூலிக்காரனாக தான் இருக்கணும். நீங்கள் 10 பேர் 20 பேர் மேலே இருந்துக்கணும். உன் பிள்ளை பேரன் இவங்க வரணும். ஒவ்வொருத்தரும் என் மகனுக்கு சீட்டு கொடு, உன் மகனுக்கு சீட்டு கொடுன்னு ஒரு லாபி கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களே தவிர கீழே அடித்தளத்துலேருந்து உழைக்கிறவனுக்கு எங்கேருந்து உங்களுடைய அண்ணா காலத்தில் அது கொடுக்கப்பட்டதே தவிர இப்போ எங்கேருந்து வர முடியுது? பேருக்கு வேணால் எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் உங்களுக்கு வேண்டியவங்களாக இருந்தால் கொடுத்துருக்கலாமே தவிர பாக்கியெல்லாம் உங்களுக்கு லாலி பாடுறவங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு அடக்கமானவங்களை கூப்பிட்டு, அல்லது உங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வரவனா கூப்பிட்டு அவங்கள தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, வேறு என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அதனால் இது ஒன்றும் இன்றைக்கு இருப்பது அரசியலே இல்லைம்மா. கம்ப்ளீட்டாக அரசியல் இல்லை. அரசியல் பெயர்களால் நடக்கிற பெரிய மோசடி, பெரிய கொள்ளை கூட்டம். மக்கள் எக்கேடு கட்டால் நமக்கு என்ன? நமக்கு வேண்டியது அதிகாரம், ஆட்சி, அந்த அந்தஸ்து. அதை வைத்து கொண்டு நம்ம குடும்பத்தை, நம்மளுடைய பரம்பரையை வளர்க்கணுன்ற நினைப்புகள் வருதே தவிர இது ஜனநாயகமே இல்லை. ஜனநாயகம்னா ஆளுங்கட்சி இருக்கணும், எதிர்கட்சி இருக்கணும். ஆளுங்கட்சி ஆட்சி செய்கிற போது அதில் ஏற்படுகிற குறை நிறைகளை எடுத்து சொல்லி போராட வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. இது போராடுவதற்கு அண்ணா காலத்தில் அவர் மேல் சபையை பாராட்டினார். அண்ணா கூட ஒரு தடவை மேல் சபை உறுப்பினராகவே வந்தார். மேல் சபைன்றது அறிஞர்கள் வரக்கூடிய சபை. அந்த சபையை காலி பண்ணியாச்சு. யார் காலி பண்ணாலும் காலி பண்ணியாச்சு. அதை போட்டு திரும்பவும் வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னு பண்ணுறோன்னு ஒவ்வொரு தேர்தல் போதும் சொல்லி ஏமாற்றி இப்போ மக்களே அதை மறந்துட்டாங்க. இப்போ என்ன கடைசியில் யாராவது விவரம் தெரிஞ்சவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அது மேலே ஒரு வழக்கு அப்படியே லைவ் ஓவர் பண்ணால் அதோட முடிஞ்சு போச்சா? அந்த வழக்கு எடுத்து உண்மையிலே உனக்கு ஜனநாயகம் பிழைக்கணுன்னா மேல் சபை இருக்கணும், அறிஞர்கள் அதில் வரணும், அதில் பட்டதாரிகள் வருவாங்க, ஊராட்சி மன்ற தலைவர்கள் வருவாங்க, இன்னும் ஆசிரியர்கள் வருவாங்க. இவங்கெல்லாம் வர்றபோது அவங்க தெளிவாக கட்சிக்கு அப்பாற்பட்டு உள்ள விஷயங்கள் எடுத்து பேசக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி யாரும் பேசுகிறதே இல்லையா? எதிர்கட்சி கூட பேசலை, ஆளுங்கட்சியும் பேசுகிறதில்ல. மக்களும் மறந்துட்டாங்க அதை. எதிர்கட்சி அது மாதிரி மேல் சபைன்னு ஒன்று இருந்தது அப்படின்னு அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் மறந்துட்டாங்க. ஆளுங்கட்சி அது சௌரியமாக அதை அப்படியே லைவ் ஓவர் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அதுதான் உண்மை. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே சார்பில் 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டு இப்போ டிஎம்கேல போய் அவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அப்போ டிஎம்கேவை எதிர்த்து தொடங்கப்பட்டது தான் ஏடிஎம்கே. அதில் முதலமைச்சராக 3 முறை இருந்தவர் தாய் கழகமான டிஎம்கேல இணைஞ்சிட்டார் ஓபிஎஸ் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிற அளவுக்கு டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, ஏடிஎம்கே ஆல்ரெடி களத்திலே இல்லைன்னு விஜய் அவர்கள் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏடிஎம்கேலேருந்து பர்சன்ஸ் டிஎம்கே போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ டிஎம்கேலே இன்னொரு ஏடிஎம்கே உள்ளேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பிஜேபியை பற்றி பழனிசாமிக்கு தெரியாதா? நாட்டு மக்களுக்கு தெரியாதா? பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த அன்றைக்கே ஏடிஎம்கே காலி. என்னைக்கு பிஜேபியோட என்னன்னா அவங்ககிட்டேருந்து ஒரு 5% ஓட்டு கிடைச்சா அவங்க வந்ததுனால நீ 30% ஓட்டு உன்னுடைய ஓட்டு லாஸ் ஆகும். அது உனக்கே தெரியும். வேறு வழி இல்லாமல் லஞ்ச லாவண்யங்களில் மாட்டி இருப்பதனால அவங்கள விட முடியல. அவங்க கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கட்டாய திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க பழனிசாமி. வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க விரும்பி ஒன்றும் வச்சிடல. இது கட்டாயமாக நீ இல்லைன்னா உன்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம், வழக்கு எடுப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணணும்னு. மேலே இருக்கிறது ஒரு தூய்மையான சர்க்கார் இல்லை. அவங்க ஒரு ரவுடி மாதிரி தான் ஆக்ட் பண்ணுறாங்களே தவிர, மிரட்டுறாங்களே தவிர வேறு ஒன்றும் நியாயமாக ஜனநாயகப்படி அவங்க நடத்துகிறதா இருந்தால் அவங்க கட்சியை அவங்க நடத்தணும். அதை விட்டு அவங்களுக்கு நேர் முரணானது திராவிட இயக்கம்னு இது சொன்னால் இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இருந்தாலும் அப்படி சொன்னால் உங்களை நேசமாக இதனுடைய மூலக்கொள்கை முதல்ல நான் சொல்கிறேன், ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், கடவுள் ஒழியணும், காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூலக்கொள்கை. இதுதான் திகாவினுடைய மூலக்கொள்கை. அதை தான் அண்ணா ராபின்சன் பூக்காவில் பேசுகிற போது இந்த மூலக்கொள்கைக்காக தான் நாங்களும் போராடுறோம். திகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி. அதனால் அதுதான் எங்களுடைய மூலக்கொள்கை. நீ போய் அண்ணா மறைஞ்ச பிற்பாடு பிஜேபி உடைய கூட்டணி வைக்கிற, அவங்களோட தோழமை வைக்கிற, எப்படி வைக்க முடியும்? நம்முடைய எதிரிகளே அவங்க தான். அவங்கள உள்ளே சேர்த்துக்குற, அவங்களுக்கு இப்போ அவங்க அரசாங்கத்தில் நீ போய் மந்திரியாக இருக்கிற, 17 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து ஒரு எந்த பிரச்சனையை இந்த நாட்டினுடைய பொது பிரச்சனையை இவங்க தீர்த்து இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இவங்க அதில் இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கினாங்க, சொத்து சேர்த்தாங்கன்றது தவிர அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணிக்கிட்டாங்கன்னு தவிர மக்களுக்காக நாட்டுக்காக அதில் எந்த பிரச்சனை இருக்கிறத விட்டுட்டீங்க. கல்வி மாநில சர்க்காரில் இருந்தது, அதை அவங்க எடுத்துக்கிட்ட போது உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி அதுவே ஒன்று போதும். இன்றைக்கி
மொழி வந்து மக்களுடைய கண்கள், அதில் வந்து கை வைக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. மொழி அழிந்தால் இனம் அழியும். இது வந்து இது இவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? பிஜேபிக்கு தெரியும். இந்த மொழியை அழித்தால் நாம் வந்து இந்த இனத்தை அழித்து விடலாம், நாம் தான் ஏகபோக உரிமையாளர்களை மாறி விடலாம் என்பதற்காகத்தான வேண்டிய வேலைகளை தான் அவங்க செய்கிறாங்க. ஒரு பிரதமராக இருந்துட்டு நாட்டுக்கு பிரதமர்ன்ற நீ நாட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும்ல. நீ எதை பேசினாலும் ஹிந்தியில் பேசுனா அப்போ ஹிந்தி அதில் பேசாத மக்களுக்கு என்ன இருக்குது? எல்லாருக்கும் ஹிந்தி புரியுமா? நீ பேசுகிறது ஏதாச்சும் எவராச்சும் அதை காது கொடுத்து கேட்குறாங்களா? நீ வந்து இந்தியாவினுடைய பிரதமரா அல்லது இந்தி மக்களுடைய பிரதமரா? இதே நிலை நீடித்தால் இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்க சிந்திக்க ஆரம்பித்தால் இது நமக்குரிய ஆட்சி அல்ல, நமக்குரிய நாடு அல்ல, நம்ம மேலே இருக்கிறவர்கள் நமக்குரியவர்கள் அல்ல, அவர் நம்மவர்களும் இல்லை, நல்லவர்களும் இல்லை, அதனால் நாம் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு நினைத்தால் நாட்டு பிரிவினைக்கு பிஜேபி என்ற இதனை வேலை செய்கிறது என்ற குற்றம் சாட்டுகிறேன். நாடு ஒன்றா இருக்கணும்னா மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவம் இருந்து அவரவர்களுடைய மொழி அவங்க பண்ணி ஒரு கூட்டு முயற்சியோடு ஒரு சர்க்காரை கொண்டு போனால் இந்த நாடு நாடாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் எல்லா பிரச்சனையிலும் வேணா இப்போ சில பேர் உன்னுடைய பணத்துக்காக பதவிக்காக பல்காட்டிக்கிறாங்க இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கூட நாம் செய்கிறது தமிழ்நாட்டுக்கு துரோகம், தமிழ் இனத்துக்கு துரோகம் அப்படின்னு தான் அந்த எண்ணங்கள் தான் இருக்கும். இது வளர்ந்து வந்தால் இளைஞர்கள் அதில் தெளிவு ஏற்பட முற்பட்டால் நாளைக்கு இந்த நாட்டுக்கே ஆபத்து வரும். அந்த ஆபத்தை உருவாக்குவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியினுடைய அந்த கொள்கைகள் தான். அதற்கு துணை போகிற ஒரு கட்சி எப்படி திராவிட கட்சியாக இருக்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிறது திராவிட கட்சி, இது அதிமுக அல்ல. அதிமுக என்பது என்றைக்கு ஜெயலலிதா கட்சியிலே உள்ளே வந்து சேர்ந்தார்களோ அன்றைய தினம் வரை அன்றையிலேருந்து அதிமுக அழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாலேயே எம்ஜிஆர் அவர்கள் உயிரில் எழுதுகிற போது அதிமுக நடத்தணும்னு சொல்லலை, நடத்தினா இந்த சொத்துக்களில் வர வருமானங்களெல்லாம் வச்சு நடத்தட்டும், அப்படி இல்லைன்னா குருடர் செவிடர் பள்ளி கொடுத்துடணும் அப்படின்னு எழுதினாருன்னா உங்கள் பேரில் நம்பிக்கை இல்லை. அதனால் அது மட்டும் செய்யலை. அவர் இறப்பதற்கு 10 நாளைக்கு முன்னாடி அவர் நடத்திய அந்த அதிமுகவினுடைய அதிகாரபூர்வ பத்திரிகையில் ஜெயலலிதா மீது குற்றம் சுமத்தி நான் வந்து என் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு ஜெயலலிதா உள்ளே கொண்டு வந்து வரம்பு மீறி அதிகாரங்கள் கொடுத்ததெல்லாம் தப்பு, அந்த அம்மா நமக்கே துரோகம் செய்ய ஆரம்பிச்சு விட்டது மத்திய சர்க்காரில், அதனால் யாரும் அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அறிக்கை விட்டாங்க. ஆனால் பதவி ஆசை இவங்க அந்த அம்மாவை பல்லாக்கு தூக்கி அதிமுகன்ற பெயரை பயன்படுத்துகிறாங்களே தவிர அதிமுகவில் எம்ஜிஆர் வந்தபோது அண்ணாவை கொடியில் போட்டார், கட்சிக்கே அண்ணான்னு போட்டார். நீ இன்றைக்கி பையில் வச்சுருக்கிற படம் யாருடைய படம்? அண்ணாவையும் விட்டுட்ட, இந்த இயக்கத்தை உருவாக்கின எம்ஜிஆரையும் விட்டு அந்த எம்ஜிஆருக்கு துரோகம் செய்த ஒரு அம்மாவுடைய படத்தை பையில் வச்சுக்கிட்டு அதிமுகன்றது போல அதிமுகன்னு சொன்னால் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது நிச்சயமாக இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரியுது. விவரம் தெரிந்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள். இன்றைக்கி வந்து சமீப காலமாக பார்த்திங்கன்னா அண்ணாவை பற்றி பல பேர் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உண்மையை ரொம்ப நாள் நீங்கள் புதைச்சி விட முடியாது, அது வெளியில் வந்தே தீரும். அதனால் நீங்கள் பண்ணுற தவறுகள்லாம் வந்து மத்திய சர்க்காரோட என்னைக்கு சேர்ந்தீங்களோ அது கவர்மெண்ட் நீங்களும் பிஜேபின்னு சொல்லிட்டு போங்க. உங்களை யார் வேணான்னா நீங்கள் ஏன் அதிமுகன்னு சொல்கிறீங்க? அண்ணாவும் தெரியாது, எம்ஜிஆரும் தெரியாது. ஜெயலலிதா அங்கங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் அங்கங்கே போகிற இடத்தெல்லாம் பங்களா வாங்கினாங்களே, எம்ஜிஆர் வாங்கினாரா? எம்ஜிஆர் தான் 1 ஏக்கர் நிலம் வாங்கினாரா? அவர் கடைசியில் சட்டமன்றத்தில் பேசுகிற போது கூட கடைசியாக சொன்னார், நானும் என்னுடைய உறவினர்களோ இந்தியாவிலோ வெளிநாட்டிலோ ஒரு அங்குலம் இடம் வாங்கினார் நிரூபித்தால் நான் இந்த சட்டமன்றத்தில் தூக்கில் தொங்குவதற்கு தயார்னார். அதே தானே அவருடைய கடைசி உயிலையும் அதுதானே நிலைநாட்டு, அவர் ஏற்கனவே வச்சிருந்த சொத்து தானே கொடுத்துருக்காரே தவிர உரங்களும் கூட சேர்க்கலையே. நீ இந்த அம்மா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் சேர்த்தது, இவ்வளோ பெரிய பங்களா, போகிற இடங்களெல்லாம் அங்கே பங்களா அது இதுன்னு பண்ணாங்களே, எதுக்காக பண்ணாங்க? யாரோடு சேர்ந்து பண்ணாங்க? ஒரு கல்யாணம் பண்ணாங்களே, 100கணக்கான கோடி செலவு பண்ணி பண்ணாங்க. இவங்க நகை போட்டுக்கிறதுக்கு ஒரு பாலு ஜுவல்லர்ஸ்னு ஒன்று இருந்து அவன் அழிஞ்சே போயிட்டான் பாவம். இப்போ சென்னையில் பெரிய ஜுவல்லரி பாலு ஜுவல்லர்ஸ், பல பேர் மறந்துட்டாங்க இதெல்லாம். அவங்க கடைசியில் இவங்க எல்லாம் நகை எடுத்துக்கிட்டு பணம் கொடுக்கலன்னு தூக்கு மாட்டே ஏதோ சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு நியாயமான சர்க்கார், இயற்கையான சர்க்கார் நடக்கக்கூடிய காரியங்களா? இந்த வேலைகள்லாம் இப்போ வந்து தவறு இல்லைன்ற மனோபாவம் ஆட்சி பீடத்தில் வந்தவர்களுக்கு அமைந்து விட்டது. தோலெல்லாம் தடிச்சு போச்சு. அதனால் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது நீக்குவதற்கு யார் வருவார் என்று பார்த்தபோது ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை எப்படி அதுலேருந்து எப்படி அவர்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதுக்காக நீ பல்வேறு சூழ்ச்சிகளை பண்ணி எல்லா தளத்துலேயும் எல்லா வேலையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களே தவிர உங்களுக்கு வந்து அவர் மேலே அவர் இன்னும் நீங்கள் யோகியர்கள் அப்படின்னு நீங்கள் வெளியில் சொல்லுங்கள். உன் கூட
ஊழல் பண்ணவன், லஞ்சம் வாங்கினவன் எல்லாரையும் மந்திரியாக வச்சுருக்கிற, எல்லாரையும் கூடயே வச்சுருக்கிற, அவங்க சம்பாதிக்கிறதை கொண்டு வந்து தர்றாங்க, சாராய வியாபாரம் பண்ணுற, எல்லாம் தான் நடத்திக்கிட்டு. என்ன தப்பு பண்ணலை? நாட்டுக்கு உதவாத அத்தனையும் பண்ணிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் காற்று இல்லாத இடத்துல கூட ஊழல் இருக்குது. இன்றைக்கி நாட்டில் ஊழல் இல்லாத இடமே கிடையாது. அப்படின்ற இந்த ஊழல் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன யார் பதில் சொல்வது? ஓகே, விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன தலைமை கழகம் வந்து என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு வந்து கழகத்தில் வந்து யாருமே வந்து மேலே இடத்துல பர்மிஷன் வாங்காமல் டிபேட்ஸ்லேயோ இல்லை யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூஸ்லேயோ வந்து போய் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு. இப்போ ஏற்கனவே வந்து விஜய் அவர்களே வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அப்போ கட்சி சார்பில் யாராவது போய் பேசுறத கூட தடுக்கிறது அப்படிங்கிறது பேசலை சொன்ன அந்த விக்கிரவாண்டி கூட்டத்தினுடைய பேச்சை நான் படித்தேன், சமீபத்தில் படித்தேன். அதில் எல்லா கருத்துக்களும் அவர் சொல்லியிருக்காரு. அதை நட்செல்லாம் மத்திய பிஜேபி ஆட்சி நமக்கு வந்து கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி சொல்லி அதுக்கான காரண காரியங்கள்லாம் அதில் விளக்கியிருக்கார். உன் மண்டையில் ஏறலைன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அதுக்கு பிறகு இப்போ வந்து சமீபத்தில் வேலூர் கூட்டத்தில் தெளிவாக எல்லா பிரச்சனைகளும் பேசுகிறாரு. இதுக்கு பிறகு அவர் பேசலைன்னு சொல்கிறது தப்பு. ரெண்டாவது, அந்த இயக்கம் இளைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு வந்து கட்சியில் கொள்கை விளக்கங்கள் மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி தான் பேசணும், வரணும்னு சொல்ல வேண்டியிருக்கு. எங்கேயாவது சில பேர் அவசரப்பட்டு சில விஷயங்களை புறம்பாக சொல்லிடுறாங்கன்றதுனால தான் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர, அதெல்லாம் எப்படி விஜய் வந்து பேசலைன்னு திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாரோ அது மாதிரி அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் சிந்தித்து இனிமேல் பேசுகிற சூழ்நிலை வரும்போது அவங்க திறந்து விடுவாங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கும் பிரச்சாரமே இல்லாமல் மக்களுக்கு இந்த ஆட்சியை பார்த்து இவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து விஜய் மேலே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர, விஜய் இனிமேல் பிரச்சாரம் பண்ணி தான் இவங்களை நீக்கணுன்ற அவசியமே இல்லை. இன்றைக்கி நாட்டில் உங்கள் நடவடிக்கை, உங்கள் யோகிதாம்சங்கள்லாம் பார்த்து தான் சரி அவங்க பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய தவறு இருக்கும் என்று நான் கருதவில்லை. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார்.